विश्वास हो सकता है लेकिन क्रिया ना हो तो वो विश्वास मरा हुआ समझता है। इस गिटार को सीखने के लिए मेरे उंगलियों में बहुत It खून is आता है। very easy to play keyboard. ये बहुत आसान है कि हम कीबोर्ड बजाएं। ஏன்னா அதனால அதை நினைச்சு தான் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹார்மோனியம் கத்துக்கிட்டு கீபோர்ட் கத்துக்க ஆரம்பிச்சேன். वो मुश्किल है यही सोच कर मैं हारमोनियम और कीबोर्ड को सीखा। ஆகவே இந்த கிட்டார் ஆனது எனக்கு என்ன அந்த அதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த நாட்கள வக்கு கிடையாது. யாரோ ஒரு பழைய கிட்டார் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தா அதுதான் அந்த மாதிரி நான் போடுவேன். उस समय वो सब नहीं खरीद सकता था लेकिन गिटार मुझे किसी ने दिया तो அந்த मैं கதையே வேற. ஆனா கிட்டார் வாசிக்கும் பொழுது लेकिन गिटार बजाते समय அந்த அது டியூன் சரியா उसका ट्यून सही होना चाहिए। அந்த டியூன் சரியில்லைன்னா நம்ம வாசிக்கவே முடியும். वो ट्यून सही होगा तभी हम सही बजा सकते நான் हैं। எதுக்கு சொல்றேன்? ये क्यों मैं कहता हूँ தேவ पूछने से? சமூகத்துல நீ உட்கார்ந்து परमेश्वर के सम्मुख जब आप आकर बैठते இருமை हैं, எப்படி இருக்குதோ அப்படியே நீ கர்த்தரை ஒப்படைத்து விடு. आपका हृदय जैसा भी हो आप वैसे ही परमेश्वर को அவர் सौंपना है। உங்களுக்கு டியூன் பண்ணி கொடுப்பார், டியூன் பண்ண கத்து கொடுப்பார். परमेश्वर उसे ट्यून करना आपको இந்த सिखाएगा। நிலையில நீ வாப்பா, இந்த நிலையில தான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உன்னை கற்றுக் கொடுத்து உன்னை உயர்த்துவார். इस स्थिति में ही आपको आना है, ऐसे परमेश्वर आपको सिखा के आपको ऊंचा उठाएगा। सा री गा मा पा री सा सा री ता मा पा க ரி ச. இதை வந்து நான் கார்ட்ல போட்டேன். அதே நான் பொருள்ல பாருங்க. மியூசிக் இதே இது உங்க தொண்டையில கற்றுக் म्यूजिक जो है वही परमेश्वर आपके गले में भी दिया हुआ है। தொண்டையில இருக்கிறதா இந்த மியூசிக் எல்லாம் போட்டுட்டான். जो आपके गले में है वही इस म्यूजिक में भी डाला गया நம்ம है। எல்லாம் கண்டுபிடிச்சோமா? எல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சோம். हमने क्या कुछ खोजा है? இருக்கிறது கண்டுபிடிச்சதே நம்ம உபயோகிக்கிறது கஷ்டமா இருக்கு. அவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம். बहुत लोग बहुत कुछ खोजे हैं। God appreciate that man. परमेश्वर उन सबकी बड़ाई करते हैं। Hallelujah. ஆகவே இந்த வாசித்த இந்த ஸ்வரம் உங்க தொண்டையில இருக்கு. ये स्वर जो है आपके गले में भी है। இருக்குதா இல்லையா? है ही है। சொல்லுங்க. சா. இத பாட சொல்றேன். என்னப்பா அஸ்டர் ஆண்டவர் பாட்டு போட்டு இந்த சாவர இது உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்றதுக்காக. ஓகே. சா ரி க மா பா க ரி சா சா ரி தா மா பா க ரி சா. சரி க மா பா க ரி சா. இது வந்து சி அது இங்கிலீஷ்ல பாடணும். சி और जब सिखाया जाए तो आप पक्के ही सीख लो। ஏன்னா இந்த சங்கீதத்தை கர்த்தர் உங்க தொண்டையில கர்த்தர் வச்சிருக்கு. क्योंकि इस संगीत को परमेश्वर ने आपके गलों में रखा हुआ है। ஹalleluya. பாட்டுன்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். संगीत कहते समय सभी को पसंद आता கொஞ்ச है। பேருக்கு மேடையில வந்து பாடணும்னு ஆசை. बहुत लोगों को यहाँ पे आके गाने का बहुत इच्छा ஆனா है ஏதோ ஒண்ணு வளருவாங்க. लेकिन अपनी मन से ஆனா चलते हैं। வீட்ல लेकिन घर में கத்திரிக்காய் அரியும் பொழுது, अपने बैंगन को काटते கீரை समय, அரியும் பொழுது, बाछी को काटते समय, கருவாட்டு குழம்பு காசும் பொழுது, या तो தாளிக்கும் तरकारी பொழுது, पकाते समय, அல்லேலூயா பாட்டை பாடிக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்றீங்க? அப்படி வேலை செய்றீங்க. हालेलुया गाते हुए बहुत लोग काम करते எத்தனை हैं। பேர் அப்படி செய்றீங்க? कितने लोग ऐसा करते கிச்சன் हैं? வேலையில செய்றீங்க. किचन का काम करते हैं। நிறைய பேர் நான் அப்படி பார்த்திருக்கேன். बहुत लोगों को ऐसे मैंने வெளிநாட்டு இந்தியாவில் மட்டும் வெளிநாட்டுல அதை நான் इंडिया பார்த்திருக்கேன். में नहीं बाहर देशों में भी देखा हुआ है। அப்படிதான் இருக்கணும்.
ऐसे ही होना है। குணஸ்தாரியான ஸ்திரீ பாட்டு பாடிட்டு வேலை செய்யும். रूपवती स्त्री जो है वो गाना गाते हुए काम சில करती பேர் है। பாத்ரூம்ல போய் நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க. बहुत लोग बाथरूम में भी गाना गाते हैं। நிறைய பேர் பாடகரெல்லாம் பாத்ரூம்ல தான் பாட்டெல்லாம் வேலை செய்ய கத்துக்குவாங்க. बहुत गायक लोग जो है बाथरूम में ही गाना सीखते हैं। உங்களை பற்றி எப்படி? लेकिन आप कैसे हैं? நீங்க எல்லாரும் பாடகிகள் பாடகர்கள். आप सभी गायक और गायिकाएं हैं। கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு இன்பில்ட் கர்த்தர் வச்சிருக்காரு. परमेश्वर आपके अंदर पहले से वो खूबी रखे हुए हैं। हालेलुया। ஆனா அத கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் கஷ்டம். लेकिन उसे ढूंढ कर निकालना ही मुश्किल அதுக்கு है। கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். उसके लिए थोड़ा सा समय बिताना புருஷன்கிட்ட டைம் செலவு பண்ணுவாங்க, பொண்டாட்டிகிட்ட செலவு பண்ணுவாங்க, பிள்ளைகிட்ட செலவு பண்ணுவாங்க, பேர பேத்திகிட்ட செலவு பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட செலவு பண்ணி இந்த காரியத்தை கத்துக்கிறது. अपने रिश्तेदारों के पास समय को आप दे सकते हैं, लेकिन परमेश्वर के साथ समय बिताना जरूरी है। संगीतकार संगीतकार कहते हैं அதிகாரமே நான் தேடுறேன். प्रातः काल में आपको ढूंढता हूँ। 63 சங்கீதத்தில் அதிகாரமே பாருங்க, டாக்டர் பண்ணீங்கன்னா சொல்றதை கேளுங்க. அதிகாரமே நான் உங்களை தேடுகிறேன். भजन संहिता 63 में कहते हैं कि मैं प्रातः काल आपको खोजता हूँ। ராஜாவங்களிலே உம்மை நான் என் படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன். நான் मैं अपने बिस्तर में ही आपको सोचता हूँ। அர்த்தராத்திரி எழுந்த பொழுது நான் உம்மை தியானிக்கிறேன். ஆண்டவரே, मैं आधी रात को जब उठता हूँ परमेश्वर आपकी அந்தி ध्यान சந்தி करता हूँ। மாலைகளிலே நான் உம்மை தியானிக்கிறேன். रात दिन सुबह शाम मैं आपको आपकी आराधना करता हूँ। ஆகவே நாம் கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணும்போது கர்த்தர் நம்மை क्वालिफाइड पीपल ऑफ कतर मात्र है। जब हम परमेश्वर के लिए समय बिताते हैं तो परमेश्वर हमें क्वालिफाइड इंसान के रूप में बदलते हैं। दाऊद சொல்றா என் கையை பிடிச்சு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். दाऊद कहता है कि परमेश्वर मेरे हाथों को पकड़कर मुझे सिखा அந்த தாளந்துகளை கற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். उस टैलेंट को सीखे हुए लोग दूसरों के लिए प्रयोजन के रूप में होना चाहिए। हालेलुया। ஆகவே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். एक वचन मैं यहाँ पढ़ना चाहूँगा। கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனம். 1 कोरिन्थियों का 14 இப்படி இருக்க என்ன சொல்றாங்க? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரை பார்த்து உத்தரவு பாருங்க, கேளுங்க. இப்படி இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அடுத்த வார்த்தை, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அடுத்தது ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இன்னும் ஒரு படி மேல எபேசு சபைக்கு அங்க எழுதும்போது சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் எபேசியர் 18ஆம் வசனம், நீங்க துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். நீங்க பாருங்க, ஒரு சிலையை தூக்கிட்டு போனா போயிட்டு இருக்கான், அவன் உம்மால் அடிச்சு டம் டம் டம்மு 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 போட்டு பூச்சடிச்சு அந்த சிலையை கொண்டு போய் சமுத்திரத்துல போய் அமுக்கி போடுறோம். आजकल लोग जो है मूर्ति को ले जाते समय ऐसा नाच गाना करते हुए ले जाकर उसे समुद्र में फेंक आते हैं। அப்போ அவனுக்கு என்ன இருக்குது? அவன் வெறி இருக்குது. ஆனா துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறிக்காக அவன் காத்திருக்கான், அந்த பூஜை நாளுக்காக. वो जो है उस पूजा के दिनों का इंतजार करता है ताकि वैसा कार्य कर सके। பயங்கரமான பாருங்க, பரிதாபமான அப்படியே பெரிய ஒரு சிலையை செய்யலாம். அது இழுத்துட்டு போயிருக்கான் போல, அந்த ராடு வச்சு செய்திருக்கான். ராடுல அந்த எலக்ட்ரிக் கம்பி பட்டுச்சு, அவ்வளவுதான். அந்த சிலை முழுவதும் ஷாக் அடிச்சு அத்தனை பேர் கேரி இழுத்துட்டு போன அத்தனை பேர் முடிஞ்சு செத்து. वो इतनी बड़ी मूर्ति थी कि उसके ऊपर जो वायर लग के सभी को शॉक लग के वो सभी वहां पे मर गए। துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி. बुरे रास्तों में जाने वाले நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. बहुत सारे लोग சினிமா ஆக்டர் எல்லாம் நிறைய டாம் டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கலர் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. இவங்க ஆட்டா துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி. बहुत सारे सिनेमा एक्टर भी ऐसा करते हैं, लेकिन ये सभी बुरे रास्ते की ओर जा रहे हैं। ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஆனா கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार ஆனா दिया है। நமக்கும் ஆட்டம் இருக்குது. हमारे लिए भी ஆனா துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறியான ஆட்டம் கிடையாது. बुरे रास्ते का नहीं। ஹalleluya. அவர் சொல்றாரு, துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. சொல்லுங்க, ஆவி. பாட்டு பாடும் பொழுது ஆவியிலே நிறைந்து நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் என் மாமிசத்திலே நான் அதை செய்ய விரும்பவில்லை. I submit
into the Lord's hand. என்னை நானே அவர் கரங்களை ஒப்படைச்சு தான் வர்றேன். அதை எடுத்து தான் பாடுறேன். கர்த்தர் ஆவியினாலே ஆடும்படிக்காய் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஹalleluya. So ஆவியோடும் பாடுவேன். आत्मा से गाऊंगा. ஆவியினாலே ஆவியோடு நிறைந்து आत्मा से आत्मा में भर कर. சங்கீதக்காரர் அதாவது சங்கீத எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் எபேசியர் 5 சில பேர் ஓவர் நீதிமான மாறிட்டாங்க. சில பேர் என்னன்னு சொன்னா நாங்க எனக்கு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணாங்க, நாங்க கையை தட்டியே கத்துறாங்க. बहुत लोग कहते हैं कि मुझे इंस्ट्रूमेंट नहीं चाहिए, मैं हाथों से ताली बजाकर गाऊंगा. ஆனா இங்க போட்டிருக்கு लेकिन यहाँ पे लिखा हुआ है சங்கீதங்களினாலும். संगीत के द्वारा. சங்கீதங்களினாலும் என்ன சொல்லுங்க? சங்கீதங்களினாலும். அடுத்தது ஹிம்ஸ், கீர்த்தனைகள். கீர்த்தனை சொன்னா சங்கீதங்கள் வித்தியாசமா வரும். சங்கீதத்துல டிஃபரெண்டா வரும். பீட் எல்லாம் டிஃபரெண்டா வரும். संगीत में बहुत सारे बीट जो है अलग-अलग तरीके से होते हैं. அது எல்லாம் நல்ல அதாவது துக்கமா இருக்கும் பொழுது இப்ப பாட்டு பத்தீங்களா? जब दुखी हो तब ஆத்துமா கலங்குவதே நேச அப்பா துக்கமா இருக்கலாம். அதனால அந்த பாட்டு பாடுறாங்க. इसीलिए वो वैसा गाता है. பாருங்க அந்த சங்கீதத்துல டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா ஹிம்ஸ் வரும்போது அப்படியே சைலண்டா பாடும். हिम्स गाते समय साइलेंट होके होगा. ஹிம்ஸ் அப்படிதான் புன்மண்டை தேவனே நான் சேரட்டு அப்படியே அந்த ஹிம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. हिम्स को मैं ऐसे ही तान के गाता हूँ. அடுத்தது ஞான பாட்டு. इसके बाद ज्ञान எந்த நேரத்துல என்ன பாட்டு? किस समय में क्या गाना है. இப்போ நான் இந்த நேரத்துல मैं इस समय में भी ஆதாமுக்கே இவானை கொடுத்த பீதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் சுத்தி பாஸ்டர் பையன் கொடுத்து யாருமே இல்லை. எந்த ஆதாம் எந்த மேரேஜ் ஆளு இல்லையா பாருங்க. अगर मैं ऐसा गीत गाऊं तो सब देखेंगे कि यहाँ पे शादी तो नहीं हो रहा. அந்த கல்யாண நேரத்துல तो उस शादी के समय में கல்யாணம் அப்ப கல்யாணத்துல கல்யாண பாட்டு பாடும். शादी में शादी का गीत गाना. அப்புறம் துக்க நேரத்துல और दुखी के समय में துக்க பாட்டு பாடும். दुखी वाला. இதுதான் ஞானமா பாட்டு பாடணும். इसमें ज्ञान दिखाना है. ஒருத்தன் போய் வயிற்று வலியெல்லாம் இழுத்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் வயிற்று விடுறான். एक इंसान जो है पेट दर्द से अस्पताल में है. அவன் இன்னைக்கு நாளைக்கு போற மாதிரி இருக்கிறான். वो आज या कल शायद चले அந்த போய் நம்ம சந்தோஷமா இருங்கள் போடா வெளியே यहाँ पे சந்தோஷமா பாடு. அப்ப அவனுக்கு அர்த்தமா இந்த வியாதியை குணமாக்கும்படியா பாட்டு பாடு. तो उसकी सारी बीमारी को ठीक करने के लिए गाना गाना है. பாருங்க everybody likes song. எல்லாரும் பாட்டு விரும்புறீங்களா? பாட்டு விரும்புறீங்களா? கை வருது. அல்லேலூயா. ரொம்ப பேர் பாட்டு விரும்புறீங்க. பாட்டு போட்டுட்டே இருக்கும். நல்ல பாட்டு போட்டு கேட்டுட்டே இருக்கும். ஹalleluya. अच्छे गाने को डाल के सुनते रहेंगे. ஆகவே அந்த சிச்சுவேஷன் தகுந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி பாட்டு பாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு எழுதி வச்சுக்கணும். अलग-अलग परिस्थितियों में गाने गाना हम सीख के और उसे लिख के भी रखना है. ஆகவே பாருங்க சில பேர் மார்ட்டின் லூதர் சொன்னாரா, मार्टिन लूथर कहते हैं நிறைய பேர் பாட்டுல போய் பேசுறாங்க. बहुत लोग गाने में झूठ को बोलते हैं. இது எப்படி? ये कैसे हो सकता है? ஒரு அம்மாக்கு சரி அவர் டெஸ்ட் பண்ணாங்க. तो ये टेस्ट किया. அப்போ பாட்டு கொண்டு அந்த அம்மா தெரிஞ்சு நல்லா பாட்டு பாடு. तो वो गाना का पुस्तक को खोलकर गाना गाना शुरू करती है. ஒரு நார்மல் பட்டு புடவை பட்டு இருக்குது. वो एक अच्छी साड़ी को बांधी हुई थी. பெரிய பட்டு புடவை கூட சொல்ல முடியாது. बहुत अच्छा साड़ी को दिखता है. 50,000 கூட பட்டு புடவை இருக்கு. क्योंकि 50,000 का भी पट्टू साड़ी 2 லட்சம் கூட பட்டு புடவை 2 இருக்கு. लाख का साड़ी नहीं இந்த அம்மா है. கட்டிருக்கு ஒரு 5,000 பட்டு புடவை. ये जो पहनी थी वो 5,000 का साड़ी था. அதுக்கப்புறம் இந்த அம்மா பாட்டு போயிட்டு ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் என்னையே நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லி तो பாட்டு ये गाना गा रही थी कि मेरे पास जो भी सोना चांदी जो कुछ भी है मैं आपको अर्पण करती हूँ. அழகா பாட்டு பாடி முடிஞ்ச உடனே பாட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு அங்க இருக்கிற பாஸ்டர் சொன்னாங்க. तो गाना गाने के बाद पास्टर ने कहा कि गाना सब तो ठीक ही था. மார்ட்டின் லூதர் சொன்னாரா, मार्टिन लूथर ने कहा மார்ட்டின் தான் நல்லா தான் இருக்குது, गाना तो ठीक ही था ஆனா அந்த அம்மா தான் நல்லா இல்லை. लेकिन वो लेडी जो ठीक नहीं थी. ஏன்
पूछते அந்த அம்மா समय, கட்டி இருக்குது 5000 ரூபாய் கட்ட போறாங்க. क्योंकि उन्होंने जो साड़ी पहना था वो 5000 का साड़ी था போட்டிருக்கிற கோல்டோ கவரிங் கோல்டு. और वो जो सोना पहनी है वो அந்த कभी அம்மா இருக்கிற வெள்ளிய பொண்ணு உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு பொய் பாட்டு பாடுதே. ये लेडी कह रहे थे कि मेरे पास भी सोना चांदी है जो नहीं करके झूठा गाना गाती है, பாட்டுல பொய் பேசுற பாட்டு. अपने गाने में झूठ बोलने वाला गाना। பாருங்க இந்த நாட்கள்ல ஒரு பாட்டு சிங்கगे வெயில் நான் இருந்தா உட்கார்ந்து யோசிச்சிருக்கேன். ஏமா ரொம்ப ஜோரா பாடுற பாட்டு. எனக்கு நான் படிச்சிருப்பேன். நான் உட்கார்ந்து யோசிச்சு சிங்கगे வெயில் நான் இருந்து தேவநாட்ட அடுத்து என்ன பாரு? அவ என்ன பாட்டு? அவர் என்னை காப்பாற்றினார், அக்னியில் நான் விழுந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். என்னடா இவன் எந்த சிங்கத்தை விட விழுந்தான்? இவன் எந்த அக்னியில விழுந்தான்? சும்மா பாட்டு. तो आजकल ऐसे गाना है कि मैं सिंह के गुफा में गिर गया और अग्नि में डूब गया, तो ये सब झूठा गाना है। பாருங்க என்ன பாட்டு? எதுக்கு இந்த மாதிரி துணிச்சலா எப்படிப்பட்ட ரொம்ப இதுவா போக விரும்பல. எது எப்படி இருக்குதோ அதை நம்ம பாடணும். இப்படி சொல்லலாம், சிங்கத்தை போல மக்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், ஆனால் அந்த மக்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி உயர்த்தினார். அக்கினி போல சோதனை வந்தது, की तरह परेशानियां அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். परेशानियों में से परमेश्वर ने मुझे ஹalleluya. இந்த பாடலை குறித்து நல்ல நாலேஜ் நம்ம பெற்றுக்கொண்டோம் சொன்னா गाने के प्रति अच्छे नॉलेज को अगर हम पा लेंगे, நல்ல பாட்டு பாட ஆரம்பிப்போம். अच्छे गाने को गाने के लिए हम शुरू कर देंगे। பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं இந்த ஜனங்கள் ये लोग தன்னுடைய நாவினாலே கனம் பண்ணுகிறார்கள், अपने होठों से मेरी प्रेजिंग करते हैं, ஆனால் இவர்கள் இருதயமோ தூரமாய். लेकिन इनका हृदय जो है उनसे दूर है। ஆண்டவர் எல்லா பாட்டையும் கவனிக்கிறார். परमेश्वर हर एक गाने को நீ देखते हैं। ராகத்துக்காக பாடுறியா, आप राग के लिए गाते हैं, கொற்றடிச்சு குமார் அடிக்கிறதுக்காக பாடுறியா, नाचने गाने के लिए गाते हैं, இல்ல உண்மை மனதோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடலை பாடுகிறாயா? या फिर अपने पूर्ण मन से परमेश्वर को धन्यवाद देने के இந்த लिए। பாடலை குறித்து நிறைய பெரிய பிரசங்கங்கள், பெரிய ஒரு தேவ செய்திகள் இருக்கிறது. इस பெரிய गाने के ऊपर बहुत बड़ी परमेश्वर के இந்த वचन, பாடலே ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ये गाना ही एक प्रार्थना की तरह है। இதை நான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்லி உங்களை நன்றாக உருவாக்கும்படிக்காக ஆவியானவர் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ये मैं आप सभी को बार-बार बोल रही हूं, आपको நம்ம சபையில நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம், क्योंकि हम अपनी सभा में ये गाना गाते हैं। ஏதோ ஒரு காரியத்துக்காக கேப்ப ஃபுல் அப் பண்றதுக்காக பாட்டு பாடுறது கிடையாது. बस गैप को फिल अप करने के लिए नहीं है। பாருங்க இந்த விஷயத்துல யூதர்கள் ரொம்ப உண்மையானவங்க. इस बात में जो है देवदूत बहुत ही सच्चे होते हैं। யூதர்கள் ரொம்ப உண்மையானவங்க. यहूदी लोग इस बात में बहुत ही सच्चे होते हैं। அவங்க துக்கமா இருந்தா अगर वो दुखी होते हैं तो ஆண்டவரே ஏனனை கைவிட்டுறப்பா, ஏனனை கைவிட்டுறானே சொல்லி பாடுவான். तो वो दुखी के गीत गाते हैं। இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உண்மை அவங்களுக்கு பொறாம வந்துச்சு வச்சுக்கலாம். अगर उनके दिल में अगर 73 சங்கீதம் அப்படிதான் சொல்லுது, 73 संगीत ऐसा कहता है, சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் நல்லவராகவே. सच्चे हृदय के இதற்கு தேவன் நல்லவர் சொல்றதுக்காக சொல்றோம். அத்தனை பேர் உள்ளமும் சுத்தமான இருதயம். இந்த கர்த்தர் எனக்கு என்னத்தை செய்திருக்காரு, அவங்களதான் ஆசீர்வதி இப்படின்னா உனக்கு இருதயம் கெட்டு போன இருதயம் உள்ளவனுக்கு தேவன் கெட்டவராகவே இருக்கிறார். अगर आपके अपने हृदय में कुड़कुड़ाते हैं दूसरे के लिए, तो परमेश्वर के प्रति आपका दिल साफ नहीं है। இப்ப நம்ம உள்ள எப்படி இருக்குது? अभी हमारा हृदय कैसा है? கொஞ்சம் வஞ்சகம் இருக்குது, கொஞ்சம் பெருமை இருக்குது, கொஞ்சம் தேவனுக்கு பிடிக்காத காரியம்லாம் உள்ள ஒட்டிட்டு இருக்குது. थोड़ा सा परमेश्वर को नहीं ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாட்டு பாடு. लेकिन एडजस्ट करते हुए गाना गाते हैं। கர்த்தர் இதை பார்க்கிறாரு. परमेश्वर ये सब देख रहे हैं। கர்த்தர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहते हैं, இந்த ஜனங்கள் அவங்க சொல்றாரு, கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவருடைய இருதயமோ ये लोग जो अपने होठों से मेरी महिमा गाते हैं, लेकिन उनका हृदय उनसे दूर है। கர்த்தர் நம்முடைய சபையை பார்த்து அப்படி சொல்லவே கூடாது. लेकिन परमेश्वर हमारी सभा को देखकर इस तरह से बिल्कुल भी नहीं बोलता எத்தனை है। பேர் அதை ஒத்துக்கொள்றாங்க? कितने लोग आगे से ये मानते हैं? ஹalleluya. हालेलुया।
இதயத்துல என்ன இருக்குதோ मेरे हृदय में जो कुछ भी है அது அப்படியே நான் பாடணும். मैं उसको वैसे ही गाऊंगा। யூதர்களுக்கு கோபம் இருந்தது. यहूदियों को गुस्सा भी था। ஆண்டவரே நீ ஏன் அப்படி செய்கிறாய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. परमेश्वर आपने ऐसा क्यों किया, ऐसा वे पूछते हैं। 73 சங்கீதம் அப்படியே சொல்றாரு. அந்த துர்மார்க்க அவன் லைஃப் பார்க்கவே நான் உள்ளத்துல பொறாமையா இருக்காங்க. वो बुरा लोग अपनी जिंदगी में अच्छे से रहते समय मेरे अंदर में उम्मीद சொல்ற इस नहीं the truth तो नाम में से हम पार्टिसिपेट करते हैं। लेकिन हम जो है कॉलेज में कोई बात யூதர்கள் ஆண்டவர் உள்ளத்துல எப்படி இருக்குதோ அப்படியே வாயை திறந்து கர்த்தரை துதிப்பாங்க. यहूदी जो अपने हृदय में जैसा है वैसे ही நம்ம உள்ளத்துல எவ்வளவு கவலை இருந்தாலும் हमारे दिल में कितने भी அத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சும்மா மேலுக்கு அப்படியே என்ன சொல்றாங்க நான் ஸ்தோத்திரம் உள்ளத்துல வேதனை अपने दिल में तकलीफ होती है। நிறைய பேர் அல்லேலூயா சொல்றோம். बहुत लोग हालेलुया बोलते हैं। இந்த பெந்தகோஸ்து உலகத்துல इस पेंटेकोस्ट की दुनिया में அல்லேலூயா வந்து கேப்ப ஃபுல்லா படுத்து வச்சிட்டாங்க. हालेलुया जो है गैप को फिल करने के लिए रखा ஒண்ணுமே है। வார்த்தை வரலன்னு வெச்சுக்கங்க. अगर कोई शब्द नहीं मिल रहा हो तो அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் சொல்றார். நான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டேன். அல்லேலூயா இப்பதான் போய் அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆன. அல்லேலூயா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனதுக்கு அல்லேலூயா. अस्पताल में एडमिट होने के लिए हालेलुया बोलते हैं। அல்லேலூயான்னு சொன்னா हालेलुया बोलते समय பாருங்க அது வந்து ஈப்ரு பாஷையில நமக்கு சில காரியத்தை கற்றுக்கொண்டு அப்படியே அல்லேலூயா சொல்ல போறோம். हिब्रू लैंग्वेज में कुछ बातों को सीख करके हम हालेलुया बोलने वाले हैं। இப்ராய ஜனத்தின் மத்தியிலே ஒரு பாடல் வந்து ஹலால் சாங். हिब्रू लोगों के बीच में गाना था हलाल गीत। எல்லா சொல்லுங்க ஹலால் सब कहें हलाल ஹலால் சாங். हलाल सॉन्ग। அப்ப அவன் என்ன சொல்றான் இந்த கோழி கறி கடையில அந்த இந்த கறி கடையில இது இந்த கறி ஹலால் செய்யப்பட்டது. वो क्या कहता है सारे मांस की दुकान में वो जो मांस है वो हलाल किया हुआ है। ஹலால் சொன்னா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஜெபம் பண்ணப்பட்டதுன்னு சொல்றான். हलाल कहते समय अल्लाह को अर्पण करके उसकी இந்த प्रार्थना ஆடு அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ये जो भेड़ है वो हलाल இந்த கோழி அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. जो मुर्गी है वो अल्लाह को अर्पण किया हुआ இந்த है। ஹலால்ல हलाल में இந்த அந்த ஹலால் ஏன் பண்றான்னு சொன்னா हलाल क्यों करते थे जैसे में இந்த கறி வெட்டுறவன் மெட்ராஸ்ல கறி வெட்டுறவன் பேரு மஸ்தான். मद्रास में सब जो मांस काटते हैं उसका नाम मस्तान है। நம்ம இந்த அந்த மாதிரி தமிழ்நாடு கூட கறி வெட்டுறாங்க. ஆனா மஸ்தான் தான் கறி வெட்டுவான். மஸ்தான் ரோஸ் காட்டுங்க. மஸ்தான் தான் கோழி. அவன் போய் கறி வெட்டுற பேர் யாருங்க? இப்ப யாராவது மஸ்தான்னா அவன் கறி வெட்டுறான். मस्तान कहते समय वो गोश्त काटने वाला इंसान। புரிஞ்சுட்டீங்களா? அவன் என்ன செய்வான் இந்த ஆடை கொண்டு வந்து பிஸ்மில்லா பண்ணுவான். वो जो भेड़ बकरी को लाकर के बिस्मिल्लाह करता है। பிஸ்மில்லா தான் ஹலால் பண்றது. बिस्मिल्लाह जो है वो हलाल करना है। பிஸ்மில்லா மஸ்தான் பிஸ்மில்லா பண்ணுவா அதுதான் ஹலால் கறி. मस्तान जो बिस्मिल्लाह करता है वही हलाल किया हुआ गोश्त है। இந்த ஹலால்ல इस हलाल में இந்த யாவை சேர்த்துட்டா इस या को अगर मिला देंगे तो ஆண்டவருடைய வார்த்தை யா என்று சொன்னால் யாவே தேவன் சர்வவல்ல தேவன். परमेश्वर का शब्द या कहते समय या सर्वव्यापी यशाया यिर्मया नेहेमिया एलिया யா 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 எங்கே வருதோ யாவே நம்முடைய தேவன் யெகோவாவுடைய தேவன் நம்முடைய தேவன் சர்வவல்ல தேவன். या कहते समय हमारा परमेश्वर है। அப்படி சொன்னா ஹalleluya அப்படி சொன்னா இந்த யாவையாகிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. அப்படி சொன்னா நீ கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் பொழுது என் வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. हालेलुया कहते समय मेरा जीवन जो परमेश्वर को अर्पण किया हुआ जीवन। ஒவ்வொரு முறையும் நீ அல்லேலூயா சொல்லும் பொழுது हर एक बार जब आप हालेलुया कहते हैं तो என் வாழ்க்கை கர்த்தருக்கு मेरा जीवन जो है परमेश्वर को அர்ப்பணிக்கப்பட்டது. अर्पण किया हुआ है। तो அவங்க வந்து ரெண்டு விதமா பாட்டு பாடுறாங்க. वो जो है दो तरीके से गाना गाते हैं। ஒன்னு எகிப்து ஹலால் சாங், एक जो है इजिप्ट का हलाल गाना था। இரண்டாவதாக சியோன் அல்லேலூயா சாங். दूसरा जो है सियोन का हालेलुया गीत था। ஒரு முறை பாருங்க 137ஆம் சங்கீதத்துல 103 का भजन संगीत है। 137ஆம் சங்கீதத்துல 103
137 भजन संहिता में। ஓகே வாசிப்பேன் 137 பாபிலோனில் சிறைப்பட்டுட்டாங்க. இப்போ கர்த்தரின் பாட்டு அந்த தேசத்துல பாட முடியாத வரைக்கும் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. 3ஆம் வசனம் பாருங்க. விரும்பி சியோன் அல்லேலூயா ஹலால் சாங்க நீங்க கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சியோன் ஹலால் சாங் சொன்னா सियोन हलाल सॉन्ग गीत कहते समय அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விடுவித்த பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாங். அதாவது சியோனை நினைத்து வருகிற ஆசீர்வாதங்களை நினைத்து பாடுகிற பாடல் தான் சியோனின் பாடல்கள். परमेश्वर हमें छुटकारा देने के बाद जो सियोन से आशीर्वाद हमें मिलता है उसके बारे में ये गीत है. அடுத்து எகிப்து ஹலால் சாங் சொன்னா अगला मिस्र का हलाल गीत कहते समय 114 சங்கீதத்துல 114 भजन संहिता में அது 1ஆம் வசனம் पहला वचन. இங்கிலீஷ்ல கூட வாசிங்க அது கொஞ்சம் இங்கிலீஷ்ல. Then Israel went out of Egypt. Israel went out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அதாவது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு The house of Jacob from the people of foreign language. Yes, அந்த முதலாவது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு பாடுகிற பாட்டு எகிப்த் ஹலால் சாங். அப்படின்னு சொன்னா நம்மை விடுவித்த நாம் எகிப்தின் வாழ்க்கையில இருந்தோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை விடுவித்து காத்து கூட்டிட்டு வந்தாரே அதை நினைத்து பாடுகிற பாட்டு தான் எகிப்து ஹலால் சாங். इजिप्ट में हमें जो बंधुआ मजदूरी से छुड़ाकर परमेश्वर लाया. நமக்கு அவங்க எருசலேமில வந்த உடனே जब वो यरूशलेम में आया அவங்க அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நினைத்து கிடைக்க போற ஆசீர்வாதத்தை நினைத்து வரப்போகிற எதிர்கால ஆசீர்வாதத்தை நினைத்து பாடுகிற பாடல் ज़ायन हलाल सॉन्ग. सियोन हलाल पाठ जो आने वाले आशीर्वाद के लिए गाना गाया जा रहा है वो ज़ियान हलाल सॉन्ग. எவ்வளோ பாட்டு என்னென்னோ பாடுறது சரி. இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம பாட்டெல்லாம் போயிட்டு இருக்கோம். हम बहुत सारे गीतों को गा सकते हैं लेकिन इस तरीके से ही हमारे गीत जाने चाहिए. பாருங்க அன்றைக்கு ஆண்டவர் விடுதலை பெற்ற பொழுது வீரியம் அந்த விடுதலை தந்த போது வீரியம் தம்புரு எடுத்து நடனம் பாடி கத்த நல்லவர் செங்கடலிருந்து வழியை தந்தார்கள் சொல்லி அடித்து பாடி பாடி துதித்து அவர்கள் கடந்து வந்தார்கள். जब परमेश्वर ने छुटकारा दिलाया था तो सब गाना गा करके वहां से निकले. உள்ளத்திலே நன்றியுள்ள ஒரு இருதயமானது எகிப்திலிருந்து நம்மை கர்த்தர் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து இந்த மூட பழக்க வழக்க கர்த்தர் என்னை விடுதலையாக்கி ஹல்லேலூயா என்னை கொண்டு வந்தாரே அதற்கு நான் எகிப்திலே ஹலால் சாங்க நான் பாடுவேன். ஹல்லேலூயா. हमें पुरानी जिंदगी से परमेश्वर छुटकारा दिलाकर हमें छुटकारा दिलाया इसलिए हम इजिप्ट का हलाल गीत को गाएंगे. என்னை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆகவே என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக ஹலால் பண்ணப்பட்டதா இருக்கிறது. ஆகவே நான் கரங்களை உயர்த்தி என்னை நானே அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. मुझे परमेश्वर ने इजिप्ट से छुटकारा दिलाया है इसलिए मैं अपने हाथों को उठाकर अपने आप को अर्पण कर परमेश्वर की आराधना करूंगा. அது மட்டுமல்ல வரப்போகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கர்த்தர் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே பரம கானானை நம்ம நடத்த போகிறாரே அங்கே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை பாலும் தேறு ஓடுகிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி எருசலேமுக்கு வந்த பிற்பாடு பாடுகிற பாடல் सियोन हालेलुया. मुझे आने वाला जो भी आशीर्वाद है उसके लिए मुझे कानान में जो भी आशीर्वाद देंगे उन सभी के लिए पहले से ही हम जो गीत गाते हैं वो सियोन का हलाल. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க போகுது. ऐसा ही आशीर्वाद मुझे मिलने वाला है. என்னை நானே அர்ப்பணித்து கரங்களை உயர்த்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். हालेलुया. उन सभी को सोचकर मैं अपने आप को अर्पण करके अपने हाथों को उठाकर परमेश्वर की आराधना करूंगा. हालेलुया कहूंगा.
இப்போ எப்படி நீங்க அல்லேலூயா சொல்லுவீங்க? अब आप कैसे हालेलुया कहेंगे? எடுத்துக்கிற அல்லேலூயா சொல்லுவீங்களா? बोलते साथ ही हालेलुया இல்ல बोलेंगे கருத்தை क्या? உணர்ந்து நீங்க அல்லேலூயா சொல்ல या போறீங்களா? परमेश्वर को अपील करके आप हालेलुया ஹalleluya ஆமென். நிறைய பேர் இந்த அர்த்தத்தையே புரிஞ்சிக்காம பெந்தேகோஸ்தே உலகத்துல ஹalleluya கேப்ப ஃபுல் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. बहुत लोग इस चीज को ना समझकर इस पेंटेकोस्ट के दिनों में गैप को फिल करने के लिए हालेलुया बोलते நான் हैं। ஆவியோடும் பாடுவேன். मैं आत्मा से गाऊंगा, எப்படி பாடுவேன்? ऐसे गाऊंगा, கருத்தோடு பாடுவேன். அப்புறம் சங்கீதங்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தருக்கு புத்தி பாடணும். புத்தி பாடுவோம். அதான் நாம் புத்தி சொல்லிக் கொண்டு புத்தி பாட மாட்டோம், நாம் புத்தி சொல்லிக் கொண்டு பாடுவோம். ज्ञान के साथ अर्थ के साथ दूसरों को बुद्धि बताने की तरह वो गाने को गाते हैं। ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப விருப்பமா இருக்கிறார். परमेश्वर हर एक की जिंदगी में बहुत ही इंटरेस्ट நீங்க लेते हैं। நினைக்கிறோம் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்களே, இந்தியாவில் 130 கோடி மக்கள், ஆண்டவர் என்னையா பார்க்க போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். आप ये सोच सकते हैं कि इंडिया में 130 करोड़ लोग हैं, क्या परमेश्वर मुझे देखेंगे, ऐसा सोच सकते हैं। இந்தியாவில் ஆதார் கார்டு வந்து தெரியுங்களா? लेकिन इंडिया में आधार कार्ड आ चुका है। ஆதார் கார்டு ஒரு நம்பர் இருக்கு தெரியுங்களா? आधार कार्ड में एक नंबर है, அந்த நம்பரை கம்ப்யூட்டர்ல போட்டுட்டா उस नंबर को कंप्यूटर में डालेंगे உங்க கதையெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல வந்து आपकी सारी कहानी इस कंप्यूटर में आ நீ எங்க जाएगी। பிறந்த, என்ன வேலை செய்யற, நீ என்னென்ன செய்யறது எல்லாமே அந்த आप கதையெல்லாம். कहाँ पैदा हुए, क्या करते हैं, सब कुछ वो उस कंप्यूटर में आ இது जाएगा। டெல்லி கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் ஏற்பாடு செய்திருக்கு. ये दिल्ली गवर्नमेंट, इंडिया गवर्नमेंट ने किया हुआ कार्य है। இந்த சாதாரணமான இந்த இந்தியா கவர்மெண்ட் இப்படி செய்யும்னா நம்முடைய பரலோக கவர்மெண்ட் நம்ம எப்படி கணக்கு வச்சிருக்கிறோம்? भारत का इंडिया गवर्नमेंट इतना सब कुछ कर सकता है तो हमारा God is very very serious. परमेश्वर बहुत ही इस विषय நீ में உண்மையோடு கர்த்தரை ஆராதனை செய்தால், आप सच्चे मन से परमेश्वर की आराधना करेंगे, உள்ளத்தினாலத்தோடு கர்த்தரை ஆராதனை आप செய்தால், हृदय की गहराइयों से परमेश्वर की आराधना करेंगे, அதை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर उसे देखते हैं இருதயத்தில் हृदय में। எனக்கு கால் கேட்காது மேடம். இருதயத்தில் என்ன சொல்றேன், கால் கேட்காதுன்னு சொல்றேன். கிட்ட வந்து கேட்க இருதயத்தில் வாக்கியவான் அர்த்தம் சொல்லிட்டு வாக்கியவான் அவன் கொடுத்து வச்சிரு. வாக்கியவதி நீ கொடுத்து வச்சிரு. ஏன்னா அவன் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, நீ கொடுத்து வச்சவன். परमेश्वर ने आपको उद्धार दिया है, आप வாக்கியவான நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். भाग्यवती कहते समय आप आशीष पाए हुए हो। ஆண்டவரே உன்னை பார்த்து परमेश्वर आपको देख रहे हैं। என்னம்மா இப்படி விசுவாசத்தோட இருக்கிற, உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணணும், உன்னை பாராட்டணும். आप इतने विश्वास के साथ बने हैं, आपको परमेश्वर अप्रिशिएट करता है। மற்றவ பார்த்து பொறாமைப்படத்தக்க அளவுக்கு கர்த்தருக்கு வீடு வாசல் வாகனம்லாம் ஏற்படுத்தி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. பராமரிச்சு அப்படியே பராமரிச்சு அந்த குடிசையில உட்கார்ந்து கர்த்தரோட மேல தூக்கி கொண்டு போயிடுவாரு. दूसरे लोग जन्म करने की तरह परमेश्वर आपको घर गाड़ी घोड़ा सब कुछ देगा और वो लोग जन्म பாக்கியவானுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னா, அவனை பார்க்கிறவன் குஷியானவன். அவன் டிவி பார்த்து சினிமா பார்த்து பேங்க்ல காசு இருக்கிறதுனால குஷி கிடையாது. கர்த்தர் இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்குது. பாக்கியவான் भगवान कहते समय वो सबसे खुशहाल व्यक्ति है, उसके अंदर ये खुशी होती है कि परमेश्वर ने सब कुछ दे दिया है। हृदय से साफ है वो बात। எப்படிப்பட்ட சுத்தம் தெரியுங்களா? ये कैसे साफ सफाई है पता है। கலப்படமில்லாத சுத்தம். ये बिना कोई मिश्रण का वो सफाई है। பார்க்கலாம், மாட்டுல பாலை கறந்தா हमारे लोग जो है गाय के दूध में அவனுக்கு மனசே இருக்கிறது, தண்ணி ஊத்தாம கொடுக்கவே மாட்டான். बिना पानी मिलाए वो कभी दूध नहीं देता। மாட்டு பாலை கறந்தாலும் தண்ணி ஊத்தாம கொடுக்க மாட்டான். गाय का दूध में वो पानी मिलाए இப்ப हुए தண்ணி नहीं ஊத்துற देता। பாலை நம்ம என்ன சொல்லுவோம்? पानी मिलाए हुए दूध को हम क्या करेंगे? தண்ணி ஊத்துற பாலை என்ன சொல்லுவோம்? தண்ணி பால். நம்ம இந்த சன்னு கேன்சர் சொல்லுவோம், தண்ணிப்பால் தண்ணிப்பால் கணப்பால் தண்ணிப்பால். தண்ணிப்பால் தண்ணிப்பால் கணப்பால் தண்ணிப்பால். அப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரிஜினல் பாலா वो ओरिजिनल दूध है या फिर கலப்படம் செய்த பாலா? मिश्रित दूध? ஒரிஜினல் பாலா தண்ணிப்பால்? கணப்பால் தண்ணிப்பால்
அப்போ இருதயத்தில் கலப்படம் இருந்தா, பொறாமை கலந்து இருந்தா, பெருமை கலந்து இருந்தா, மோசமான எண்ணங்கள் கலந்து இருந்தா, அது ஒரிஜினல் பாலா இருக்க முடியுமா? இருதயத்தில் சுத்தம் அவர்கள் தேவனுடைய தரிசனத்தை, தேவனை காண்பார்கள், தேவ தரிசனத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் சைனா தேசத்தில் இருக்கிறவர் அமெரிக்கா தேசத்தில் நியூயார்க்ல இருக்கிறாரு. व्यक्ति चाइना में न्यूयॉर्क में रहते हैं। நாளைக்கு அமெரிக்கா நியூயார்க் போறாரு. परसों दिन न्यूयॉर्क जाने वाला है। அவர் வந்துட்டு ஐயா இங்க ஒரு பெரிய பிரசித்தியா இருக்கிறாங்க, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. वैसे कह रहे थे कि इंडिया में बहुत बड़े फंक्शन है, मुझे उन्हें देखना चाहता हूँ, अरेंजमेंट कीजिए। அவர் கூட்டிட்டு நான் வந்து சுரண்டையில திரையரங்க அவர் இடத்துல மீட்டிங் நடக்குது, அவர் கூட்டிட்டாங்க. அவர் திருநெல்வேலியில ஜானுக்கு நான் உட்கார்ந்து நான் தங்கியிருக்கேன். उनको लेकर के दिनकर जी से मिलाने के लिए लेके गया, चेन्नई में एक जगह रुका। அவர் உண்மையிலே ஒரு நிஷ்கலமான ஒரு மனிதரை நல்லா தெரியும், மஞ்சள் இல்லாம பேசுறாரு. वो बिना कोट कपड़ के बात करते हैं। ஒரு நாள் நான் வண்டா தினகரனை பார்க்க போனேன். காலையில் நான் 3 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கிறேன். எழுதி முன்னாடி கட்டி முன்னாடி உட்கார்ந்து பக்கத்து கட்டில உட்கார்ந்துட்டு என்னை பார்த்துட்டே சிரிச்சிட்டு இருந்தேன். अगले दिन दिनकर जी को मैं मिलने जा रहा था, उस दिन वो सुबह उठ करके मेरे सामने वो खड़े होकर हंस रहे थे। போர் எடுத்து பார்த்துட்டு அப்படியே மூடிட்டு படுத்து मैं चादर को उठा के देखते थे, फिर मैं दोबारा उठ करके देखा तो मुझे देखा वो हंस रहे थे। मैं चुपचाप वहाँ पे सुबह नाश्ता करने के लिए जब नीचे गए तो मैंने पूछा कि पास्टर जी क्या आप सुबह हंस रहे थे? இன்னைக்கு பெரிய காட்சியை நான் பார்த்தேன். உங்க தலைமாட்டில 2 தேவதூதர் உட்கார்ந்து அப்படியே உன் தலை மேல தடவிட்டு இருந்தே கண்ணால நான் பார்த்தேன். தேவதூதர் உட்கார்ந்து 2 நட்சத்திர உட்கார்ந்து உன் தலை அப்படியே தடவிட்டு இருக்காங்க. அதை கண்ணால் இந்த மாமிச கண்ணால நான் பார்த்தேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அது நம்ம பாட்டு எப்படி போகுது? கால்படமா, தண்ணிப்பாலா, நலப்பாலா, என்ன பால்? ஒரிஜினல் பால். ஐயா என் உள்ளத்துல கர்த்தர் குடி கொண்டிருக்கிறார். பாட்டுக்காரன் ஒரு பாட்டு பாடுற, குமரி பெண் உள்ளத்திலே நான் குடியிருக்க நான் பாடக என்ன பார்க்கணும். அவன் பாட்டு கேட்பான். என்ன நமக்கு வந்து ஆண்டவர் தான் என் உள்ளத்துல குடியிருக்கிற, அதை நான் இன்வைட் பண்ணிட்டேன். அவன் உள்ளத்துல எந்த பெண்களே எந்த ஆண்களே கர்த்தர் உள்ளத்துல எனக்குள்ள இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். இன்னொருத்த பாட்டு பாடுறான், 78 இந்த பாட்டு கேட்டு, எனக்கு ஆண்டவரே எனக்கு 2 மனம் வேண்டும். மறந்து வாழ ஒரு மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒரு மனம் வேண்டும். அதை மக்கள் பாட்டுப்பாங்க. அவன் சினிமா காரையா, அவன் டூப்ளிகேட் பாட்டுப்பாங்க. நமக்கு சாது சுந்தர் சிங் வந்து அவர் பெரிய புலிஸ் செய்தார். பெரிய பணக்காரர். அவன் மாமா பொண்ணு அவட பெரிய பணக்காரர். சுந்தர் நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, கல்யாணம் பண்ணி சாது சுந்தர் சிங் சொன்னாரா, ஐ எம் வெரி சாரி, என்னால முடியவே. ஏன்னா எனக்கு இருந்தது ஒரே ஒரு மனம், அந்த மனத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறேன். இனி யாரும் இடம் இருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நம்ம ஹல்லேலூயா எப்படி இருக்குது? ஒரே ஒரு பைபிள் சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சேன். இது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இவ்வளவு நான் பார்த்துட்டு பேசல, எனக்குள்ள ஆவியானவர் தருகிற வார்த்தை அப்படியே தந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க ஒரு மனுஷன் இருந்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறான்.
वहाँ पे एक व्यक्ति जो है वहाँ पे आवाजें दे रहा था। அவனுடைய கூக்குரலே ஒரு ஏக்கம் இருக்கிறது. उसकी आवाज में ஐயோ என்னை யாராவது வந்து ரட்சிப்பார்களா, बोल रहा था कोई आके என்னை யாராவது வந்து காப்பாற்றுவார்களா, क्या कोई मुझे आकर என் बचाए, வாழ்க்கை கல்லறையில் இருக்கிறது. मेरे जीवन जो है। நான் நினைக்கிறேன் அங்க யாராவது நல்ல சகோதர சகோதரி அந்த கல்லறை வழியா போயிருப்பாங்க. वहाँ पे कोई अच्छा बहन या भाई उस रास्ते से जा रहे थे होंगे। அவங்க கூட சொல்ல ஐயோ இந்த ஆளு இப்படி கல்லறையில் இருக்கிறானே, वो भी ऐसे प्रार्थना किए होंगे, யாராவது ரட்சிக்க மாட்டாங்க, யாராவது இவனுக்காக உதவி செய்ய क्या कोई மாட்டாங்க, आकर उसे नहीं मदद करेगा। ஜெபம் பண்ணிருப்பாங்க. वो शायद प्रार्थना किए होंगे। இந்த மனுஷனுடைய கூக்குரலை ஆண்டவர் அக்கறையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். लेकिन इस इंसान की रोने को परमेश्वर वहाँ से ஏன்னா देख रहे हैं। அவனுடைய பிசாசை துரத்தும் பொழுது, क्योंकि जब उसके शैतान அந்த को भगाया லேவிய गया, பிசாசை துரத்தும் பொழுது शैतान को जो भगाया गया, ஏற்கனவே அவர் சொல்லிட்டு வந்தாராம், இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குது, அதை நான் துரத்துவதற்கு இக்கரையிலிருந்து நான் அக்கறைக்கு நான் போகிறேன். पहले से बताया था कि इस इंसान के अंदर जो शैतान है उसे भगाने के लिए मैं इस पार से मैं उस पार जा रहा हूँ। ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு. पहले से ही அந்த उन्होंने பிசாசுக்கு அது தெரிஞ்சிச்சு. शैतान को भी ये बात இப்ப पता இயேசு வராரு, இவன் உள்ளத்துல இவன் வாழ்க்கையில இருக்கவே முடியாது. इसकी जिंदगी में मैं नहीं रह सकता। அவனுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார் தெரியுமா? उसके रोने को परमेश्वर ने वहाँ सुना। நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, चाहे आप किसी भी परिस्थिति நீ में கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது परमेश्वर की ओर देखकर आप கர்த்தரை கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उस आवाज को सुनने वाला அவன் ஒருத்தருக்காகவே उस अकेले इंसान ஆண்டவர் தன்னுடைய அக்கறையில் இருந்து இக்கரைக்கு புறப்பட்டு வந்து அவனை சுகமாக்கி விட்டு அவன் திரும்ப அக்கறைக்கு போய்விட்டான். परमेश्वर इस पार से उस पार आकर के उसे चंगाई देकर के वापस उस पार वो चलेगा। அதே போல ஆண்டவராக கர்த்தர் इसी तरह परमेश्वर நமக்காக हमारे लिए மோட்சத்தை விட்டு பரலோகத்தை விட்டு स्वर्ग को நம்மை छोड़कर ரட்சிப்பதற்காக இக்கரைக்கு வந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு நமக்காக போய் இடத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். हमारे लिए उद्धार देने के लिए वो इस पार आकर के वो वापस जाकर के हमारे जगह बना है। எகிப்தின் ஹலால் பாட்டு நன்றி உள்ள பாட்டு இருக்கணும். मिस्र का हलाल गीत जो है वो சியோனின் ஹலால் பாட்டு நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்தை நினைத்து விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து பாட்டு பாடு. सियोन का हलाल गीत जो हमें मिलने वाले आशीर्वाद को हम विश्वास करके गाने वाला गीत है। நம்மை நாமே அர்ப்பணித்து கர்த்தர் கொடுத்ததாக ஹலால் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக தொடர வேண்டும். हालेलुया कहते समय हमारी अपनी जिंदगी को परमेश्वर के सामने अर्पण करके वो गीत गाना है। ஒரு மனுஷனுக்காக एक इंसान के लिए எனக்கு கம்மியானவர்களே, मेरे प्यारे लोगों, சிகாகோ பட்டணத்திலே शिकागो के கர்த்தருடைய தாசர் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். परमेश्वर का दास जो है वह प्रवचन कर रहे ஒருத்தன் வந்து கேட்டானா, एक आदमी आपको पूछा ஏய் तुम्हारा परमेश्वर उनका गॉड, वेयर इज योर गॉड, तुम्हारा परमेश्वर कहाँ है, शो मी योर गॉड, मुझे दिखाओ कहाँ है। அப்படியே சொல்லிட்டே இருந்தானா. वो वैसे पूछ रहा था बार बार பிரசங்கத்தை பண்ணி கொண்டே இருந்தார். और वो प्रवचन कर रहे थे वहाँ पे। அப்புறம் திடீர்னு வந்து ஒருத்தர் சொன்னாரு, वो अचानक आकर एक व्यक्ति से कहे இவனுக்கு நம்ம தெய்வம் காட்டணுமா, इसे हमारे परमेश्वर को दिखाना है, இவனுக்கு நம்ம தெய்வத்தை காட்டிடுங்க. ब्रदर इसे हमारे परमेश्वर को दिखा दीजिए। அப்புறம் பிரதர் உங்களுக்கு தெய்வம் வேணும், கடவுளை காட்டணுமா, तो पूछने लगा भाई आपको परमेश्वर को देखना है, आ जाइए, பைக்ல உட்காருங்க. आप मेरे बाइक में बैठिए। பைக்ல ஸ்டார்ட் பண்ணி போனார். वो बाइक को स्टार्ट करके ஓ चले। உங்க தேவனை பார்க்கிறதுக்கு பைக்ல போணுமா? तो उसने पूछा कि आपने परमेश्वर को देखने के लिए और बाइक वैसा चाहिए, मतलब? तो उसने बात नहीं की। அப்புறம் பெரிய ரோட்ல போனார். वो एक बड़े रोड की ओर बढ़ने लगे। உங்க தெய்வத்தை பார்க்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ரோட்ல போணுமா? आपने परमेश्वर को देखने के लिए इतना बड़ा அப்புறம் रोड पे जाना है அப்புறம் मुझे। சந்து திரும்பினார். वहाँ पे एक छोटी गली में உங்க தெய்வத்தை பார்க்க சந்து மந்தல போணுமா? पीछे बैठा आदमी पूछा इस गली में जाकर ஒரு परमेश्वर மலை மேல ஏறினார். वो एक चढ़ाई में चढ़े। உங்க தெய்வம் மலை மேல இருக்குதா? आपका परमेश्वर चढ़ाई में है அங்க क्या? ஒரு குகையில போனார். और वहाँ एक गुफा में गए। அந்த குகை உங்க தெய்வத்தை பார்க்க குகையில போணுமா? अभी परमेश्वर को देखने के लिए गुफा में जाना है क्या? அப்படி போய் உள்ள போய் அந்த குகையில போய் சைலண்டா நின்னார். वो उस गुफा के अंदर में जाके शांत होकर खड़ा हो गया। அங்க கொஞ்சம் மண்டை ஓடுகளா இருந்தது. वहाँ पे बहुत कुछ खोपड़ी पड़ा हुआ था। அந்த மண்டை ஓடுறதுல மேல புழுவலா ஓடிட்டு இருக்கு. वहाँ खोपड़ी के ऊपर में बहुत सारे कीड़े रेंग रहे थे। என்ன தெரியுமா? तो क्या पूछने लगा? உங்க தெய்வம் மண்டை ஓடல இருக்காரா? तो वो पूछा कि क्या आपका परमेश्वर एक खोपड़ियों में है? அது 153 वो 153 மண்டை ஓடு. वो 153 खोपड़ियाँ पड़ी அந்த हुई थी। தெய்வம் எனக்குள்ள இல்லனா अगर वो परमेश्वर मेरे अंदर नहीं இப்ப होते நீ तो 154வது ஆள். अभी तो 154वां इंसान हो जाओगे। 153 பேர் நான் தீர்த்தெடுத்து சாப்பிட்டு இருக்கையா நானு.
153 लोगों को मार के मैं खा चुका हूँ। இயேசு உள்ளத்துல வந்தார். परमेश्वर मेरे என் अंदर आया, ஜீவியம் மாறினது. मेरी जिंदगी बदल गई। ஹalleluya. இயேசு உள்ளத்துல வந்தார். இவ்வளவு பெரிய மோசமான ஆராதனை என்னை மாற்றினார். मैं इतना बुरा व्यक्ति था, परमेश्वर मेरे अंदर आकर मुझे बदल दिया। ஒரு சேஞ்ச் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. परमेश्वर ने मेरे अंदर एक बदलाव को दिया। எத்தனை பேர் உள்ளத்துல மாற்றம் வந்திருக்கு பிரியமானவர்களே? कितने लोगों के अंदर एक बदलाव को परमेश्वर ஹalleluya. நமக்குள்ளே எகிப்தின் அலாசாங் வந்து கொண்டே இருக்க வேண்டும். हमारे अंदर इजिप्ट का हलाल गीत आते रहना। நமக்குள்ளே சியோனின் அலாசாங் வந்திருக்க வேண்டும். हमारे अंदर में सियोन का அல்லேலூயா என்று நீ ஒரு முறை சொல்லும் பொழுது हालेलुया करके आप एक என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கே நான் அர்ப்பணித்து मेरी விட்டேன். सारी जिंदगी परमेश्वर को अर्पण करना। அல்லேலூயா. இப்படி நீ பாடலை பாடும் பொழுது ऐसे आप गीत गाते समय கர்த்தர் உன் பாட்டின் சத்தத்தை கேட்பார். परमेश्वर आपके गीत की आवाज को सुनता है। எத்தனையோ பேர் பாட்டு பாடினாங்க. कितने ही लोग गाना गा रहे हैं। அன்னாள் பாடினார், अन्ना ने गाना गाया, மரியாள் பாடினார், मरियम ने गाना गाया, பவுலும் சீலாவும் பாடினார்கள். पौल और शीला ने गाना இப்படி गाया। நிறைய பேர் பாடகரை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. ऐसे बहुत गायकों के लिए मैं प्रवचन कर सकता हूँ। அன்னாள் தேவ சமூகத்திலே தன் இதயத்தை ஊற்றி अन्ना परमेश्वर के सम्मुख अपने हृदय को वहाँ पे दी। அவருடைய அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். उसके बंद हृदय को परमेश्वर ने खोला। ஹalleluya. அந்த உள்ளத்தை பார்த்தார். उस हृदय को परमेश्वर ने देखा। அது பிறகு அவர் சங்கீதத்தை பாடுகிறாள். फिर वो संगीत को गाती है। ரட்சிப்பின் சங்கீதத்தை, விடுதலை கொடுத்த சங்கீதத்தை குறித்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. उद्धार के प्रति वो अपने छुटकारे के प्रति 1 सामुएल में वो गाना गाती है। அது ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஹalleluya. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அன்னாள் ஜெபம் பண்ணி அப்ப முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார் பாருங்க. அவன் மட்டும் இல்ல, அவன் பிள்ளையை கூட அர்ப்பணிக்கிறான். वो अपने आप को केवल नहीं अपने बच्चों को भी अर्पण करके वहाँ गाती है। என்னுடைய இருதயம் ஹalleluya ஹalleluya ஆமென். கர்த்தருடைய பாட்டை பாடுறா பாருங்க. ஹalleluya. ஹலால் சாங் பாடுறா. என் இருதயம் என்னுடைய பகைஞர் மேல் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே. எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய நீர் எனக்கு கொடுத்த விடுதலையினாலே. आपने जो उद्धार मुझे दिया है, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ரட்சிப்பினாலே उद्धार की वजह நான் से சந்தோஷப்படுகிறேன். मैं खुश हूँ। ஹலால் சாங் வருது. मिस्र का हलाल गीत மிக்ஸ் பண்ணி எல்லாம் கடைசியில அவர் சொல்ற பாருங்க. அவர் சொல்ற பாருங்க. இல்லை 10ஆம் வசனம். இப்போ வந்து the songs of Zion அவர் நடக்க songs of Zion allowed songs जो है ज़ियान का हलाल गीत वहाँ पे பூமியின் கடையாந்தர்கள் நியாயம் திருத்தி தம் ஏற்படுத்தின ராஜா பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரே பொம்பை, அதாவது கௌரவத்தை, பேரை கர்த்தர் உயர செய்ய தேவனாயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாட்டு அப்படி பாடுங்க. गाना हमें इस तरीके से गाना है। என் உள்ளத்துல அக்கிரம சிந்தை இருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். கூறிய விட்டே நம்ம தேவன் மேல போவோம். मेरे दिल में अगर बुरे ख्याल होंगे तो परमेश्वर मेरे प्रार्थना को नहीं सुनेगा, गीत को नहीं सुनेगा, वो छत के ऊपर भी नहीं जाएगा। நாம் எப்பொழுதும் நம் உள்ளத்திலே எகிப்தின் ஹலால் சாங் ஜாயன் ஹலால் சாங் இருந்து கொண்டே हमारे हृदय में हमेशा मिस्र का ज़ियान का हलाल गीत होता ही அல்லேலூயா. கேப் ஃபுல் பண்றது கிடையாது. हालेलुया गैप को फिल ஒரு அல்லேலூயாக்கு ஒவ்வொரு அல்லேலூயாவுக்கும் வேல்யூபிள் உண்டு பிரியமானது. हर एक हालेलुया का अपना एक मान 145ஆம் சங்கீதத்தில் 150ஆம் சங்கீதம் வரைக்கும் சாயன் ஹலால் சாங். Psalms 145 से 150 तक ज़ियान हालेलुया गीत वहाँ पे है। எத்தனை பேர் உண்மையாக பாட்டு பாடுறாங்க? कितने लोग सच्चे मन से गाना गाते हैं? அண்ணா உண்மையாய் மனம் திறந்து பாடு. है ना, जो है अपनी
सच्चाई दिल से ஆண்டவரே என்னுடைய மனத்தை கற்பத்தை ஆண்டவரே திறந்து परमेश्वर मेरे घर को आप खोल என்னை பார்த்து இப்படி ஏழை செய்கிறார்கள் இவர்கள் முன்பதாக தேவரீர் என்னை மகிமைப்படுத்தும் परमेश्वर लोगों के बीच में मुझे ऊंचा उठाइए அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார் ஆசீர்வதித்தார் அன்னாளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார் ஹalleluya சாமே भविष्यवक्ता को தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார் सामने भविष्यवक्ता को परमेश्वर ने உள்ளத்து दिया நாடத்தோடு हृदय की गहराई से ஹalleluya thank you jesus ஆமென் ஹalleluya Hallelujah, தேவனுக்கே Hallelujah, கர்த்தருக்கே Hallelujah, பரிசுத்தருக்கே Hallelujah, ராஜனுக்கே Hallelujah, தேவனுக்கே Hallelujah, Hallelujah, பரிசுத்தருக்கே Hallelujah, ராஜனுக்கே அப்படினா என் வாழ்க்கை கர்த்தருக்கே அர்ப்பணித்திருக்கிறேன் मेरा जीवन जो है परमेश्वर को Hallelujah, ராஜாதி ராஜனுக்கே राजा को मेरी जिंदगी अर्पण है அப்படி பார்த்தா அப்படி யோசிச்சு நாம் கர்த்தரை ஆராதனை ऐसे सोच के ही हम परमेश्वर की आराधना करते हैं உலகத்திலே ஏற்றப்படுகிற எல்லா பாடலும் சூட்டபிளான வார்த்தை கிடையாது हम दुनिया में जितने भी गाने सुनते हैं वो सूटेबल नहीं हो सकते நாமே அந்த வார்த்தையை போட்டு हम उस शब्द को वहां पे डाल लेना है அந்த ஒருவேளை அல்லேலூயா ஏன் மேல பிடிக்கிறது இங்கே அல்லேலூயா அப்படின்னு சொன்னா என்னை முழுவதும் அர்ப்பணித்தே என் தேவனாகிய கர்த்தருக்கு அர்ப்பணித்தே அல்லேலூயா கர்த்தரையே முழு மனதோடு நான் துதிப்பேன் என் வாழ்க்கையிலே அவர் நடத்தின ஐயா எப்படி வந்தையா நானே எப்படி வந்த இன்றை கர்த்தரை உயர்த்தினார் ஹalleluya அவர் நடத்தின செயல்களெல்லாம் யோசித்து அதை பார்த்து நான் துதித்திடுவேன் என் வாழ்க்கையில அவர் வல்லமையாய் கிரியை செய்திருக்கிறார் ஹalleluya அவர் வல்லமை உள்ளவர் வல்லமையாய் கிரியை செய்த வல்லவரை துதித்திடுவேன் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்த இயேசுவை துதித்திடுவேன் ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன் ஆட்சி செய்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா என்னை வாட்டி துதித்திடுவேன் ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன் ஆட்சி செய்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா என்னை வாட்டி கட்டி போட்டாங்க நடுராத்திரியில वो आधी रात में சொல்லுங்க आधी रात को நம்ம காலையில 10 மணி ஆன முடியல हमारे लिए तो 10 बजने से भी भोर नहीं होता है சின்னராமான கை முடக்கி கொண்டு இன்னும் நித்திரை செய்வாயோ और भी अगर मैं सो सके ऐसे सोचते हैं God is very serious परमेश्वर इस बात में बहुत सीरियस है என் வாழ்க்கையில கத்த serious परमेश्वर मेरी जिंदगी I am also very serious और मैं भी बहुत सीरियस நிறைய பேருக்கு கார் கத்த கொடுத்தது बहुत लोगों को परमेश्वर ने कार दिया है சரியான நேரத்துக்கு வரதுக்கு என்னப்பா सही समय में आने के लिए क्या கார் இல்லாதவனா சரியா வந்துறாங்க जो सब कार रखे हैं वो सही समय में आए கார் எதுக்கு கொடுத்திருக்காரு மனைவி பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமா உலகமெல்லாம் சுத்தலாம் அது கொடுக்கவே இல்லை கர்த்தர் வழியோ परमेश्वर
परमेश्वर முதல்ல கசர் को पहले रखिए அப்புறம் தான் और उसके बाद देखो அதுவே மிஷனரி மாதிரி செய்யறாங்க वो सबको बहुत सारे मिशनरी அடுத்த வீட்டை கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने घर दिया வீட்டிலே துதி ஆராதனை आपके घर में इसके लिए आराधना होनी चाहिए உன் பிள்ளைகள் நீ எல்லாம் அல்லேலூயா आप अच्छे सब கர்த்தருக்கே சமர்ப்பணம் ஹalleluya परमेश्वर को समर्पित कर दिया है நம்ம பாடும்போது हम गाते समय கர்த்தர் பெரிய மாறுதலை காட்டுவார் परमेश्वर बहुत बड़े बदलाव को ஹalleluya கருத்து நடந்து பாடு இந்த நேரத்தில் காணிக்கை தசம பாகத்துக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது ஹalleluya ரெடி ஹalleluya காணிக்கை தசம பாகம் கொடுக்க